இங்க இந்த பொண்ணு புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்திருப்பாங்க. ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வந்ததுமே அவர குனிய வச்சு தலைய வெட்டிடுறாங்க. அந்த இடத்துக்கு மனுஷ தலையோட ஒரு சிலிந்தி வருது. இவரோட உடம்புலயும் அது பூந்துக்குது. இவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில இவன் உடம்போட இவன் தலை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. இவனுக்கு நைட் அந்த எந்த விஷயமே உனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல நிறைய சிலிந்தி வலை கட்டதை உங்க மாமியாருமே கொஞ்சம் கவனிக்கிறாங்க. இந்த நாத்தனார் பொண்ணுக்கு உங்க அண்ணி மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்கு. அதனால ரூமை போய் செக் பண்றாங்க. அங்க இருக்க ஒரு சின்ன ஒரு ரூமையும் போய் பாக்குறாங்க. ரொம்ப பெரிய சிலிந்தி வலை ஒண்ணு இருக்கு. அதுல இவங்க 2 கையுமே போயிட்டு மாட்டிக்குது. மனுஷ தலையோட வந்து அந்த சிலிந்தியுமே இவங்க உடம்பு ஃபுல்லாவே வெப்ப விட்டு இவங்களை மட்டையும் பண்ணுது. பொண்ணை காணும் சொல்லி மாமியாருக்கும் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. உங்க வீட்டுல ஒரு ரூம் எப்ப பார்த்தாலும் பூட்டியே தான் இருக்கும். அதை யாருக்குமே தெரியாம ஓபன் பண்றாங்க. அதுல உங்க பொண்ணு இருக்கதையும் கவனிக்கிறாங்க. நீ என் பொண்ணை என்னடி பண்ண சொல்லி இவங்க பயங்கரமா திட்டுறாங்க. அந்த நேரத்தில் சிலிந்தி வலையில உங்க உடம்பு மாட்டிக்குது. உனக்காக நான் டபுள் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க கத்தி எடுத்துட்டு போறாங்க. டக்குன்னு பார்த்தா இவங்க தலையை வெட்டிக்கிறாங்க. மாமியார் லேடி பயங்கரமா பயந்துட்டாங்க. இந்த விஷயத்துல அவங்க பையன்கிட்டே சொல்றாங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு ரொம்ப அசால்ட்டா வீட்டுல இருந்து வராங்க. இந்த சிலிந்திக்கு தலையை ஓட்டுற பவர் இருக்கு. அதனால மாமியாரை பயன்படுத்துறதுக்காக தான் இந்த வேலையை அவங்க பண்ணிருப்பாங்க. நைட் நேரத்தில் உங்க ஹஸ்பண்ட் தலையை வெட்ட அந்த சிலிந்தி மண்டையோட தான் இவங்க தினமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க தலையை வெட்ட சமயத்துல உங்க ஹஸ்பண்ட் கண்ணாடி வழியா பாத்துறாரு. அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு அந்த கத்தி எங்க இருக்குன்னு சொல்லி வீட்லயும் தேடுறாரு. அந்த கத்தியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக் கொஸ்டின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலந்தி மண்டையோட தான் இந்த பொண்ணு கல்யாணமும் ஆயிருக்கும். ஒரு மந்திர சிலந்தி ஒண்ணு இவங்க ஹஸ்பண்ட் தலையுமே எடுத்துட்டு போயிடுது. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இவங்க ரெண்டாவது இவரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் நீ நாடி இவனை கல்யாணம் பண்ணின்னு சொல்லி சிலந்தி உருவத்துல வந்து நிக்கிறாரு. நீங்க அன்னைக்கே இறந்து போயிட்டேன்னு நினைச்சங்க. அதனால தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இவன் கூட நான் உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். இவன் தலையை நீ தினமும் வெட்டுறா, இவன் உடம்புல நான் பூந்துக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ள சம்பவம் நடக்குது. இதுல எதனா ஒன்னு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்க உன்னை நான் மட்டை பண்றேன்னு சொல்லிட்டு இவனை பயங்கரமா மிரட்டுறான். இந்த பொண்ணு வேற வழி இல்லாம இந்த சிலிந்தி சொல்ற பேச்செல்லாம் கேட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்ட இந்த ரெண்டாவது ஹஸ்பண்ட் அவனை போட்டு தரலாம் சொல்லி இவங்க 2 பேருமா சேர்ந்து பிளான் பண்றாங்க. அந்த மண்டை மட்டும் இருக்கிற சிலிந்தி அடிச்சு காலி பண்ணவும் முடியல. அது ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்குது. இந்த பொண்ணு எனக்கு வேற வழி தெரியல, நீ வேணா எனக்கு கொண்டுக்கும் சொல்லிட்டு அந்த பொண்ணுமே உட்காந்துறாங்க. சிலிந்தியே இந்த பொண்ணு கொண்டுலாம் சொல்லி மூஞ்ச ஒரு மாதிரி கோரமா தான் வைக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சகியாத மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு பார்த்தா அங்க இருந்து போயிடுது. இதுக்கப்புறமேட்டு அந்த சிலிந்தி தொல்லை நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க.